வணக்கம் மக்களே, இன்னைக்கு டே 21 ஆஃப் 61 to 65 பாடி வெயிட். மக்களே, உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க மிக்க நன்றிகள். நம்ம எப்பவுமே கும்பலா சுத்தி பழகுனதுனால நம்மளுக்கும் கும்பலா ஒரு 200 ஃபாலோவர்ஸ் வந்திருக்கும். என்னடா 200 தானே அப்படின்னு கேட்டா, இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் 200. இதே சந்தோஷத்தோட பல்லுக்கு பாலிஷ போட்டு மத்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு படுத்த படுக்கைய பக்காவா கிளீன் பண்ணி வச்சுட்டேன். மக்களே, உங்க AKB லைக் யூடியூப்லயும் ஒளிபரப்பாவது டைம் இருந்தா போய் பாருங்க. இன்னும் டைம் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு கதைக்கு வருவோம். காலை உணவுக்கு கேலரிஸ் கனெக்ட் பண்ணி எடுக்காம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முட்டையும் வாழைப்பழத்தையும் சாப்பிட்டு ஜிம்முக்கு தேவையான முக்கியமான பொருள் எடுத்து வச்சுக்கிட்டு, அதுவும் முக்கியமா இந்த ட்ரைபாடும் நான் இன்ட்ரா ஒர்க்குக்கு யூஸ் பண்றது கிரியேட்டின் டப்பாவே எடுத்து பேக்ல போட்டுட்டேன். எல்லாத்தையும் பேக்ல எடுத்து போட்டுக்கிட்டு நம்ம நேசமணியும் கூப்பிட்டுக்கிட்டு ஜிம்முக்கு வந்து சேர்ந்துட்டேன். இன்னைக்கு நம்ம தொடக்கரையை தான் ட்ரெயின் பண்ண போறோம். அதனால நீட்டுதல் மடக்குதல் போன்ற எல்லா வார்மப்பையும் பண்ணிட்டு மண்டே மைடே அப்படின்னு நினைச்சு ஒர்க் அவுட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களும் லெக் ஒர்க் அவுட் ட்ரை பண்றதா இருந்தீங்கன்னா சின்னதா ஒரு டிப் தரேன். உங்களுக்கு ஓகேனா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு லெக் ஒர்க் அவுட் போடுறப்போ எந்த ஒர்க் அவுட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலனா நார்மல் பார்பல் ஸ்குவாட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா அது ஒரு காம்பவுண்ட் ஒர்க் அவுட். அது பண்றப்போ உங்க லோவர் பாடி நல்லாவே ஆக்டிவேட் ஆயிரும். ஆனா இந்த ஸ்பிட்ல நான் அப்படி ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா நான் போன ஸ்பிரிட்ல பண்ணிட்டேன். உங்களுக்கு ஓகேனா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஜிம்ல இருந்து வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் எடிட்டிங் வேலையை இருந்துச்சு. அதை கொஞ்ச நேரம் பண்ணிட்டு கரெக்டா டைமுக்கு மதியம் ஒண்ணு வந்தது. அதை சாப்பிட்டு நிர்வாகத்துக்கு கிளம்பிட்டேன். நிர்வாகம் வந்து சேர்ந்ததும் கொஞ்ச நேரம் அப்படியே காத்த வாங்கிட்டு, இந்த நண்பர் வேற நம்மளுக்கு அடிக்கடி அயன் சக்தி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதனால இந்த நண்பருக்கு நியூட்ரிஷன் நண்பர்னு பேரை வச்சுட்டு வேலையை பார்க்க கிளம்பிட்டேன். அப்புறம் இரவட்டியில இரவு உணவை எப்பவும் போல சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டு கரெக்டா 12 மணிக்கு வயிற்றுல கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டான். சரின்னு சொல்லிட்டு பொறுத்து சத்து நிறைந்த கொய்யா பழத்தை சாப்பிட்டு ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்ததும் கிச்சன் பக்கம் போய் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே டிஷ் ஆஃப் பாயில் டிஷ். ஏன்னா இது மட்டும் தான் நம்மளால டக்குன்னு செய்ய முடியுது. அதனால அதை சாப்பிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்ட மக்களே. அடுத்த வீடியோல சந்திப்போம். கதையில கரெக்டா இருப்போம். பாய் பாய்.